இப்போ இதில் 24 சென்டிமீட்டர் ரோஸ்டரில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சில்லி சிக்கன் 0 ஆயில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கலாம், இல்லை ஸ்பூன் வந்தால் ஸ்பூன் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் பீசஸ் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சதை எல்லா பக்கமும் நம்ம அப்படியே ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி வைப்போம். இப்போ இந்த சிக்கன் எல்லா பீசஸும் அந்த பரப்பி வச்சாச்சு. நான் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். சிம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டீம் வருது பாருங்கள். சிக்கன்லேருந்து ஸ்டீம் நல்லா வருது. ஸ்டீம் வரனால தான் இந்த மாதிரி ஆடுது. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்போ சிக்கனை நல்லா திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த பிரியாணி சாஃப்ட் விண்டோ வந்தாச்சு. அதனால் இப்போ நான் சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இந்த செகண்ட் விண்டோ வரட்டும். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதோ இப்போ இந்த சிக்கன் நல்லா எல்லா பக்கம் ப்ரௌன் ஆகி ஒரு 1 டீஸ்பூன் முதல்ல விட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் விட்டேன். ஸோ அந்த ஷைனிங் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஆயில் கம்மியாக விட்டு நம்ம சில்லி சிக்கன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி குக் ஆகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு. ஓகேவா? நல்ல குக்காக இருக்கும், நல்ல ப்ரௌனாக இருக்குது. சைட்லலாம் மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக தெரியுதுன்னு. ஸோ அதனால் கொஞ்சமாக இப்போ பேட்ச் பேஸாக நம்ம அடுத்தடுத்து அரை ஸ்பூன் போட்டு இப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில்லெஸ் சில்லி சிக்கன் இப்படி தான் செய்யணும். ஸோ ஆயில் இல்லாத சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மொத்தமாக ஒரு 2-3 ஸ்பூன் ஆகிருக்கும். 1/2 kg சிக்கனு ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், கீழெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒட்டலை. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சோன்னா ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ வெரி லெஸ் ஆயிலில் சில்லி சிக்கன் உங்களோட டேஸ்ட்டில் நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம்.